அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 22/11/2025 ராசி பலன்கள். இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களையும் பார்க்கலாம். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசி என்பவர்களுக்கான பலன்கள். மேஷராசி என்பவர்களே, இன்றைய தினம் சுப காரிய நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிட நன்மை உண்டாகும். அது வீடு பால் பொங்க, வீடு கட்ட, வீடு கிரகாரம்பம், கிரக பிரவேசம், திருமணம், பெண் பார்க்க, எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டீங்கனாலும் அது உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். அதனால் இன்றைய தினம் மேஷராசி என்பவர்களே, நீங்கள் உங்களோட குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தில் உட்காந்து இன்றைக்கி பேசுங்க. எந்த ஒரு தடையும் இல்லாமல், தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய உங்களுக்கான நல்ல அதிர்ஷ்டம் தரும் எண் 16. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் காளி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜீவன் முக்தி தரும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம முருகப்பெருமானை வழிபடுவது எந்த அளவுக்கு நல்ல பலன் தருமோ, வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபடுறது எந்த அளவுக்கு நல்ல பலன் தருமோ, அதே போல் இன்றைய தினம் நீங்கள் 2ல் எந்த கடவுளை வணங்கினாலும் உங்களுக்கு அதே அளவிலான பலன் தரும். அதனால் முருகரையும் குரு பகவானையும் இன்று நீங்கள் வழிபட்டு வந்தால் நல்லது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி என்பவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி என்பவர்களே, இன்றைய தினம் புதுசாக கடன் வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணிங்களா, அது இன்னைக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் இன்றைய தினம் யாருக்கிட்டையும் கடன் கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கிங்க. ஏன்னா கடன் கேட்டிங்கன்னா ஈஸியாக கிடைச்சிரும். திரும்ப அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் நம்ம சிரமப்படக்கூடாது. அதனால் புதுசாக கடன் கேட்கறதுக்கு இன்றைய தினம் நல்லா இருக்குது. அத்தியாவசிய கடன் அப்படின்னா இன்றைய தினம் கடன் கேளுங்க. இல்லை இதை தள்ளி போட முடியும் அப்படின்னா இன்றைய தினம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நேரம் நல்லா இருக்குதுங்கிறதாலேயே கடன் மாதிரியான விஷயத்தில் போய் சிக்கிக்க வேண்டாம். ஆனால் அத்தியாவசிய தேவைகளுக்கும் தொழிலுக்கும் இன்றியமையாத விஷயங்களுக்காக நீங்கள் கடன் கேட்குறீங்கன்னா இன்றைய தினம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 4. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அருத்தி தேவதைகளான நவதுர்க்கை நவசக்திகளை வழிபட இன்று உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் ஹைராவதாய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பெண் தெய்வ கோயில்களுக்கு சென்று ராகு கேதுவிற்கான நிவாரண பூஜை செய்ய உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தாயாரின் ஆசிகள் பலிக்கக்கூடும். அதனால் உங்களோட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்க வாயால் என்ன வார்த்தை சொல்லி உங்களை வாழ்த்துறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி அம்மா கிட்ட திட்டு வாங்கிறது, சபிச்சிட போகிறாங்க. ஏன்னா அதுவும் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைய தினம் உங்களுடைய தாயார்கிட்ட எந்த அளவுக்கு நல்லபடியாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது உங்களுடைய அதிர்ஷ்ட திசை. அது
மிதுன ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 12. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ருத்ரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் ராகு கேது தோஷ நிவர்த்திக்கு நாகபூசணி அம்மனை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நல்லபடியாய் அமையும். அடுத்தபடியே நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் மனைவியோடு அல்லது கணவனோடு, அதாவது உங்களுடன் திருமண பந்தத்தில் இணைந்தவர்கள் யாரோ அவங்களோட நிதானமாக அமர்ந்து நிதானமாக பேசுங்க. ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் உங்கள் கணவனோடோ அல்லது மனைவியோடோ அமர்ந்து நல்லபடியாக பேசும்போது உங்களுக்கு பல நன்மைகள் வரும். பல குழப்பங்களுக்கும் பல சிக்கல்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அதனால் இன்றைய தினம் கணவன் அல்லது மனைவியோடு அமர்ந்து நல்லபடியாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நேரம் காஃபி கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கணநாதா நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஹனுமனுக்கு ஒரு பழம் வைத்து வழிபடுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தடைகள் யாவும் நீங்கும் நாளாய் இருக்கும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். செய்கிற வேலையில் நிறைய தடைகள் இருக்குங்க. ஏன் இவ்வளவு தடை எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி தடைகள் இருக்கும். அதனால் எதை செஞ்சாலும் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயம் இன்றைக்கி அவ்வளோ ஈஸியாக முடியும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இழுபறியிலே நிற்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு வேலையை பிளான் பண்ணதை விட முன்னாடியே ஆரம்பித்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் போட்டு சிரமப்பட்டு ட்ரை பண்ணும்போது அது வெற்றிகரமாக முடிக்க முடியும். செயல்களில் தடை ஏற்பட்டு இறுதி நேரத்தில் தான் அந்த தடை நீங்குமே ஒழிய அவ்வளோ ஈஸியாக அது முடியுங்கிற விஷயம் இல்லை. உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நேரம் கடற்கரை நீளம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 2. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஜெயதேவி நம. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் மன்னிப்பு கேட்டு பழகுங்க, இல்லைன்னா மன்னிச்சு பழகுங்க. இதுதான் உங்களுக்கு இன்றைய பரிகாரம். ஏன்னா நீங்கள் செஞ்ச தப்பை திருத்திக்கணும். அடுத்தவங்க செஞ்ச தப்பை உங்ககிட்ட ஏற்றுக்கும் போது அவங்க மன்னிக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உடல் நலம் மேம்படும் நாளாய் உள்ளது. ஏதாவது உடல் நலம் சார்ந்த தொந்தரவுகள் இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு இருந்தால் இன்றைய தினம் மருத்துவமனைக்கு போய் பார்க்கறதுக்கும் நல்லது தான். ஏன்னா இன்றைய தினம் உடல் நலம் மேம்படும், உடல் நலம் சரியாகும்போது மருத்துவமனைக்கு போய் சரி பண்ணிட்டு வர முடியும், கம்ப்ளீட்டாக சரியாகும்.
இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 18. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அண்ணாமலையார். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அனாதை குழந்தைகளுக்கோ அல்லது ஆதரவற்ற குழந்தைகளுக்கோ அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்கோ கல்வி சார்ந்த உதவிகள் செய்யுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாக இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அதுவும் எப்படி இருக்கும், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே வெற்றியோடு ஆரம்பிப்பீங்க. அதனால் துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாக இருக்குது. வியாபாரம், தொழில், சொந்த தொழில், வேலைவாய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்று நீங்கள் வெற்றியை காண முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12:30 வரை. உங்களுடைய இன்றைய அதிர்ஷ்ட எண்ணானது 14. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள்கள் 63 நாயன்மார்களையும் 12 ஆழ்வார்களையும், அதாவது பக்தி இலக்கிய தலைவர்களை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பு மிக்க நாளாய் உள்ளது. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தோம். அதே மாதிரி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்னன்னா ஓம் வேல்வேல் தோனி வேல் முருகா போற்றி. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம், சிறிய பிள்ளைங்க ஏதோ தப்பு செஞ்சாக்கா மனம் நோகாமல் அமைதியாக எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் நீங்கள் சடார்னு ஒரு வார்த்தை விட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தையே உங்களுக்கு உங்களோட குடும்பத்தில் அல்லது யாரை திட்டுறீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்குமான அல்லது அவங்க பெற்றோர்களுக்கும் உங்களுக்குமான பெரிய சண்டையை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒன்று அமைதியாக எடுத்து சொல்லுங்கள், இல்லையா இன்றைய தினம் அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். இன்றைய தினம் உங்களுக்கு உடல் உபாதைகள் சார்ந்த தொந்தரவுகளும் பொருளாதார சார்ந்த தொந்தரவுகளும் விட்டு விலக அதற்குண்டான வாய்ப்புகளை தேடித்தரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களால் முன்னேற முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்கல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் பார்த்த மாதிரியே அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 15. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ராமர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் நாகராஜா போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா வேத மந்திரங்களை பாடுங்க அல்லது ஒலிக்க விட்டு கேளுங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உடல் ரொம்ப உஷ்ணத்தில் இருக்கும். அதனால் அடிக்கடி தண்ணீர் குடிச்சிக்கிட்டு வரணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு உடல் உஷ்ணத்தால் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:45 முதல் 7:45 வரை.
உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் 8. இன்றைய நீங்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் பஞ்சபூத தேவதைகளான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய 5 மூல தத்துவங்களையும் வழிபடுங்க. இன்றைய நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பரமபதம் தரும் நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தர்ம செயல்களை செய்யுங்க. ஏதாவது தானம் செய்யுங்க. அது அன்னதானம், பொருள் தானம், இரத்த தானம், ஏதோ ஒரு தானம் செய்யுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தருவதாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உறவினர்களின் வருகை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சொந்த பந்தம்ன்ட்டு எல்லாம் கூடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்று நல்லா இருக்கு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 10. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டலட்சுமிகளான 8 வகை லட்சுமி அம்மன்கள். அதாவது ஆதிலட்சுமி, தனலட்சுமி, வித்யாலட்சுமி, கீர்த்திலட்சுமி, சௌந்தர்யலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, சாந்திலட்சுமி ஆகிய 8 வகை லட்சுமிகளையும் வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்பிக்கை தரும், நலம் தரும், வாழ்வில் எல்லாம் நல்லதே தரும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எளிய வாழ்க்கையை மேற்கொள்ளுங்க. இன்றைய தினம் ஆடம்பரம் வேண்டாம். ஆடம்பரத்தை விட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக இருங்க. அதுவே உங்களுக்கு இன்று நன்மை தரும். அடுத்தபடியே நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் நாளாய் உள்ளது. அதனால் புதிய தொழில் துவங்குறதா இருந்தாலும் சரி, ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாமல் இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மேலும் மேலும் இன்றைய தினமே ஒரு நல்ல உயர்வுக்கு கொண்டு செல்லும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 11:20 முதல் 1:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 11. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நரசிம்மர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பராபக்தி நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா உங்கள் முன்னோரை நினைத்து ஏதேனும் ஒரு அறக்கட்டளைக்கு தானம் செய்யுங்க. ஏதாவது ஒரு அறக்கட்டளையில் போய் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் தொண்டு செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச உதவி எதுவோ அதை செய்யுங்க, போதுமானது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களை உங்களுடைய பலன்களை. மீனராசி அன்பர்களை, இன்றைய தினம் தொழிலில் புதுமையும் புதுமையான முயற்சியும் செய்யக்கூடிய நாளாய் இன்று உள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நேரம் இளம் சாம்பல். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 9. நீங்கள் உதவக்கூடிய ராசிகள், நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் தனுசு ராசிகள். அதே போல உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ராசியும் தனுசு ராசிக்காரர்களே. இன்றைய
நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் உங்களுடைய குலதெய்வம். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் யமதர்மராஜா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், பெண்களை, சுமங்கலி பெண்களை பூஜை செய்யுங்க. உங்களுக்கு இன்றைய தினம் நல்லபடியாக நாள் அமையும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடன். நன்றி, வணக்கம்.